அனைவருக்கும் வணக்கம். திருமூலர் திருமந்திரம் சார்பாக நம்ம இப்போ பார்த்துட்டு வரோம் வாசி முன்னோட்டம் பகுதி 12. நம்ம வாசி பற்றி சில குறிப்புகளும் அதனோட உடல் தத்துவ பிரபஞ்ச தத்துவ முறைகளும் அதனுடைய தொடர்பும் நம்ம வரிசையாக பார்த்துட்டு வரோம். ஏன்னா அது நம்ம ஒரு அடித்தளமாக தான் நம்ம பார்க்குறோம். நம்ம அடுத்தடுத்து நம்ம வாசி யோகம், வாசி பயிற்சி இந்த மாதிரி நம்ம போகும்போது, வாசி தாவம் அந்த மாதிரி போகும்போது நம்ம அதில் நம்ம பயிற்சியாகவும் பார்க்கலாம். இப்போ நம்ம பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு, நம்ம அது எப்படி உடலில் செயல்படுதுன்னு நம்ம குறிப்பாக வாசியை பற்றி நம்ம குறிப்பாக பார்த்துட்டு வரோம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பிரபஞ்சமும் பேராற்றல். இந்த பிரபஞ்சத்தில் எப்படி பேராற்றலாக நம்ம இருக்கோம் அப்படின்னு. சித் சக்தி அசைந்தால் உருவம், அசையாவிட்டால் அருவுருவம். பெருவெடிப்பு உருவமாகவும் திசையிருப்பு அருவுருவமாகவும் உள்ளது. இவற்றை பற்றி உண்மைகள் கால வெள்ளத்தில் மாயிருள் கோலத்தில் மறைக்கப்பட்டது. இப்போது அது இருட்டில் எழுதிய வெளிச்சத்தில் மாயிரு கோலத்தில் மறைக்கப்பட்டது. இப்போது அது இருட்டில் எழுதி வெளிச்சங்கள் ஆகின்றன. பெருவெடிப்பில் தோன்றி பெருநெருப்பை பேரொளியானது. திசை திசை சிதறி செஞ்சுடர் வெள்ளமென பரவி ஆர்ப்பரித்து அளவு கடந்து முக்கிய 10 சக்திகளாக விரிவடைந்து விண்ணையும் இம்மண்ணையும் பாலிக்கிறது. இது இயற்கை உண்மையாகும். 10 திசையிலிருந்து பாயும் திசைசக்தி நகமும் சதையுமாக 10 கால் விரல்களின் புகுந்து உடலில் சேர்ந்து 10 துவாரங்கள் வழி போக்குவரத்தை நடத்தி வாழ்வியலை வளர்த்து கொண்டு போகிறது. சித் என்னும் ஆதிசக்தி அதீத உணர்வின் அதீதமாய் பரத்து நின்று தோன்றியவை உடற் செல்கள். மற்றெல்லாம் உடற் சக்திகளாகும். இவை 7 நிலை மாடங்களாக உடலில் சங்கரிக்கின்றன. இவை கிரக ஓரைகளின் பலன்கள் ஆகும். கிரக ஓரை என்பது இவ்வுலகில் கிரகங்களிலிருந்து அந்தந்த நேரங்கள் வந்து மறையும் சக்திகள் ஆகும். அவை வெள்ளி திங்கள் விளங்கும் புதன் எனவும் செவ்வாய் இரவி சனி எனவும் மென்மையான நாட்களாகவும் வன்மையான நாட்களாகவும் கருதப்படுகின்றன. மென்மையான நாட்களில் மண்ணுயிர்கள் வாழ்க்கையில் நம் மூச்சிலும் அவை உட்புகுந்து நன்மைகளை செய்கின்றன. வார சரத்தில் இதை உணரலாம். அதாவது இந்த சரம் பார்க்குறவங்க, சரநூல் பற்றி அறிந்தவங்க இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றி அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. வளர்ப்பிறை மென்மை, தேய்ப்பிறை வியாழன் வன்மையையும் உடலுக்கு தருகிறது. அதாவது வார சர வாய்ப்பாடு. வெள்ளிவன் திங்கள் விளங்கும் புதனிடம் ஒல்லிய மந்தன் இரவி செவ்வாய் வளம் வல்லிய பொன்னே வளரும் பிறையிடன் தெல்லியம் தேய்பிறை தான் வளமே. அதாவது திருமந்திரம் 790வது பாடல். இவை முறையே 790. அதாவது இந்த நவகிரகங்களை பற்றி நம்ம நவகிரகங்கள் தவங்கள் செஞ்சாலே அதை உணரலாம். இந்த நவகிரகங்கள் பற்றி இதில் சொல்லியிருக்காரு. இவை முறையே சக்கரங்களில் அமைந்ததாகும். இவை திக்கேலும் சிற்சக்தி என்று அழைக்கப்படுகின்றன. 5 நடை கொண்ட நாள், திதி, கிழமை, நட்சத்திரம், கரணம், யோகம் 7 சக்தியையும் 30 கொண்ட அணுத்துகள்கள் 3 தொகைநிலை சக்தியையும் அப்பழுக்கற்ற நெருப்பின்கண் தோன்றிய 23 சக்திகளும் வல்லமை பொருந்திய தெய்வங்களாக மாறி அருள் புரிகின்றன என்பர். அவ்வாறே ஆதிசக்தியான பரம்பொருளின்று காளியும், அதாவது இருள் டார்க்னஸ், உச்சி மகா காளியும் மாயிருள் டார்க் பவர், அதனின்று தோன்றிய சத்தமும் விண்ணும் கூடி உந்தி கருவில் தோன்றியவை 8 ஆகும். ஐம்பூத முச்சுடர் கூடிய 8 சக்திகளும் திசை காவலர்கள் எனப்படும். என்மார்கள் கிழக்கே இந்திரன், மேற்கே வருணன், வடக்கே குபேரன், தெற்கே யமன் முதலியோர் திசை காவலர்கள். கோணத்தையும் 4 காக்கின்றன. அவர்கள் முறையே தென்கிழக்கு அக்னி, வடமேற்கு வாயு, வடகிழக்கு ஈசானம், தென்மேற்கு நிருதி ஆவர். நம்ம இப்படி வரிசையை பார்த்துட்டு வரோம். மீண்டும் அடுத்த தொடர்ச்சியாக நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. திருமூலர் திருவடிகள் சரணம். தானமும் தவமும் தான் செய்வராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமே. நன்றி, வணக்கம்.